ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பிக்காக்ஸ் டைக்குன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதில் தான் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க சேனலுக்கு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்ட் 1 முடித்து ஆஃப்லைன் போனதில் 9,31,000 ஓஸ் சேர்ந்துருக்கு. இப்போ டெபாசிட் பண்ணியாச்சு. அதெல்லாம் இப்போ மணியாக கன்வெர்ட் ஆகணும். இப்போ அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ நம்ம எது வரைக்கும் போப்போம், லாஸ்ட் டைம் நம்ம கிறிஸ்டல் பிக்காக்ஸ் வரைக்கும் போயிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம அட்லீஸ்ட் எமரால்டுக்காக போகணும். கிறிஸ்டலுக்கு அடுத்து அப்சலின், அதுக்கு அடுத்து எமரால்டு இருக்குது. இப்போ நம்ம எமரால்டு ரீச் பண்ணணும். அது வரைக்கும் இந்த வீடியோவை வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு நமக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் வந்து 93, இன்னும் 7 வந்தால் 100 ரீச் பண்ணிடலாம். நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணையில் நான் பிளாக் ஃபுட்ஸில் லைட்னிங் கிவ்வே பண்ண போகிறேன். அதனால் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயே கொடுத்துட்றேன். முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ நம்ம மணி கலெக்ட் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டாச்சு. இப்போ நான் கையில் இந்த ப்ளூ பெட்டியை தூக்கிட்டே சுற்றுறேன். ஏன்னா இது ஓப்பன் பண்ணணும், அதுக்கு தான் கையிலே தூக்கிட்டு சுற்றுறேன். ஓகே, இப்போ 394K சேர்ந்துருச்சு. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு 612K கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம கிட்டத்தட்ட சேர்த்தாச்சு. ஓகே, எக்ஸ்ட்ராவே சேர்த்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். என்ன வருது? கிறிஸ்டல் கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு கிறிஸ்டல் இருந்துச்சு, இப்போ இன்னொரு கிறிஸ்டல் கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம ஒரு கிறிஸ்டல் சேர்த்தா அப்சலின் சேர்த்துடலாம். நம்ம எமரால்டு வரைக்கும் போனோம். அப்போ 3 அப்சலின் சேர்க்கணும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது. திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு மணி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 1.1 மில்லியன் கேட்குறாங்க. அதையும் கலெக்ட் பண்ணி சேர்த்தாச்சு. நமக்கு அப்சலினே கிடச்சிருச்சு. நான் கிறிஸ்டல் தான் கிடைக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, நமக்கு இப்போ அப்சலின் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு கிறிஸ்டல் சேர்த்தா போதும். அதை இன்னும் ஒரு கிறிஸ்டல் பிக்காக்ஸ் கிடச்சதுன்னா அதையும் சேர்த்து இன்னொரு அப்சலினாக மாற்றிடலாம். அப்போ நமக்கு இன்னும் ஒரு கிறிஸ்டல் ஒரு அப்சலின் கிடச்சா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்லாம் முதல்ல ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சின்ன பாக்ஸ்லாம். ஏன்னா சின்ன பாக்ஸில் மேக்ஸிமம் அயன் கிடச்சிரும். இந்த மாதிரி அயனை கலெக்ட் பண்ணி நம்ம அயனை சேர்த்தே நம்ம கொண்டு வந்துடலாம் கிறிஸ்டலுக்கு. ஓகே, இப்போ என்ன கிடைக்கிது? அயன் தான் கிடைக்கிது. மேக்ஸிமம் அயன் தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது மேக்ஸிமம். ஓகே, இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிடலாம். திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. திருப்பி போய் தேடுவோம். ஓகே, இப்போ திருப்பி நம்ம பணத்தை சேர்த்துட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. திருப்பி சேர்ப்போம். பணம் சேர்ந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணியாச்சு. 2 டைட்டானியமும் கிடச்சிருக்கு. இப்போ திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. அயன் மட்டும்தான் கிடைக்கிது, வேறு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஓஸை டெபாசிட் பண்ணிட்டு மணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பணம் சேர்ந்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. இப்போ டங்ஸ்டன் சேர்ந்துச்சு நம்மகிட்ட. இன்னும் 2 டங்ஸ்டன் சேர்ந்தால் ஒரு கிறிஸ்டல் கிடச்சிரும். இதுக்குமே நான் அதை சொல்ல வேணாம். ஏன்னா அயன் மட்டும் தான் கிடைக்கிது, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இது ஓப்பன் பண்ணலாம். 2.5 மில்லியன் ஓப்பன் பண்ண வாய்ப்பே இல்லை, தான் தூக்கி போட்டாச்சு. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இதை ஓப்பன் பண்ணாலே நமக்கு அதிகமாக கிடைக்கும் போல். ஓகே, திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. திருப்பி அயன் தான் கிடச்சிருக்கு. அயன் மட்டும்தான் கிடைக்கிது, டைட்டானியம் கூட கிடைக்க மாட்டேங்குது. இது எங்கே டங்ஸ்டனுக்குலாம் ஆசைப்படுறது?
ஓகே, நம்ம திருப்பி பணத்தையே சேர்ப்போம். ஆக்சுவலி இந்த மாதிரி டைக்கூன் கேம்ஸ்லாம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா என்ன சும்மா மணி கலெக்ட் பண்ணுறதா இருக்கும். அதை எடிட் பண்ணி போடுறதா ரொம்பவே கஷ்டம். இதுலேயே சும்மா பிக்காக்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான் இது விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோவாக பார்க்குறது கன்ஃபார்ம் போர் அடிக்கும். இப்போ திருப்பி நம்ம 100 ஒரு டைம் கலெக்ட் பண்ண வந்தாலே நம்மக்கிட்ட 100K ஓஸ் சேர்ந்துருது. ஆனால் அதை ப்ராசஸ் ஆகி நமக்கு மணியாக வரதான் கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதனால டைம் ஆகுது. ஒன்று அங்கே மணி வரதுக்கு லேட் ஆகுது, இல்லாட்டி ஓஸ் திடீர்னு கம்மியாகிடுது. அதான் பிரச்சனை. ரொம்ப நேரம் கழிச்சு நமக்கு டைட்டானியம் கிடச்சிருச்சு. இப்போ டைட்டானியம் கிடச்சதுக்கப்புறம் நான் திருப்பி ரொம்ப நேரம் மணி கலெக்ட் பண்ணேன். அதில் நமக்கு புதுசாக ஒரு செஸ்ட் கிடச்சிது டார்க் ப்ளூவில். அதை ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு 81 மில்லியன் கேட்குறாங்க. எங்கேருந்து நான் 81 மில்லியன் சேர்க்குறது? 1 மில்லியன் நான் சேர்க்க முடியல. இல்லை 81 மில்லியன் எப்படி சேர்ப்பேன்? அதான் அதையும் விட்டேன். திருப்பி இன்னொரு செஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இப்படி டைட்டானியம் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு டைட்டானியம் கிடச்சிதுன்னா நம்ம டங்ஸ்டனே செஞ்சிடலாம். ஓகே, இப்போ திருப்பி டைட்டானியம் 3 டைட்டானியம் கிடச்சிருச்சு. லக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம 20 செஸ்ட்டுக்கிட்ட ஓப்பன் பண்ணியிருப்போம். 20ல் 3 டைட்டானியம், மீதியெல்லாம் ஆயிருந்தான். இப்போ ப்ளூ செஸ்ட்டு நமக்கு இன்னொரு அப்சிடியன் கிடச்சிருச்சு. ஒரு வழியாக நம்ம கோல் ரீச் பண்ணிட்டோம். 3 அப்சிடியன் சேர்க்க வேண்டியது தான் நம்ம கோல். 3 அப்சிடியன் சேர்த்தா ஒரு எமரால்டாக மாறிடும். இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம மெர்ஜ் பண்ணால் போதும். இது ஒரு எமரால்டாக மாறிடும். இப்போ மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு எமரால்டாக மாறிடுச்சு. எமரால்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. இதோட ஒரு ஓவர் மட்டும் 59.8K தருது. ஒரு ஓவரை 59.8K தருது. அப்போ எவ்வளோ சேரும்? ஒரு 3 செகண்ட்ஸ்லேயும் நம்மகிட்ட ஒரு நிறையாவே சேர்ந்துடும். அதுக்கு மற்ற பிக்காக்ஸ் வேறு இருக்குது. ஓகே, நம்ம இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்ன, நம்ம சேனலுக்கு இன்னும் 7 சப்ஸ்கிரைப் கிடச்சதா போதும். நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடுவோம். 100 சப்ஸ்கிரைபில் நான் கன்ஃபார்ம் ஒரு கிவ்வே பண்ணுவேன். என்ன கிவ்வேனா லைட்னிங் கிவ்வே தான் பண்ணுவேன். இந்த லைட்னிங் கிவ்வேவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியில் தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுவேன். 100 சப்ஸ்கிரைப் அடிக்கல, அதுக்கு நான் கிவ்வேயோட வீடியோ தனியாக போடுவேன். ஆனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா கிவ்வே பண்ணுவேன். கம்மிங் 18 கூட நான் ஒரு கிவ்வே கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதை பற்றிலாம் அந்த கிவ்வேலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 7 சப்ஸ்கிரைப் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலோட டிஸ்கார்ட் சொல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேம் சொல்லணும் நான் விளையாடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.